இன்றைக்கி ஹலோ ஃபுட்டிஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய கத்திரிக்காய் கிரேவி பிரியாணிக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 3 லவங்கம், சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வாசம் வர ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்டேஜில் 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் கூட ஒரு 60 செகண்ட் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுடலாம். வறுத்ததுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி இப்போ இதை எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஹை ஃப்ளேமில் வந்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த மாதிரி தனியாக வச்சதுக்கப்புறமா அதே எண்ணெயில் கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போது இதில் 3 தக்காளியை இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை மீடியம் ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதில் 300 ml அளவுக்கு தண்ணி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. புளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். அடிக்கடி வந்துட்டு கலந்து விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு. இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய கத்திரிக்காய் கிரேவி ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.